சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். மேடைகளுடைய இடி முழக்கம் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள். ரெண்டாயிரத்தி 26 மே மாசம் இதே திருநெல்வேலியில கூட்டம் போடுவேன். 2026 மே திருநெல்வேலியில கூட்டம். டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழே தமிழக வெற்றி கழகத்தினர் எவ்வளவு அமைதி காத்தாங்கன்னு இப்ப பார்த்தோம். நாம் தமிழர் எவ்வளவு அமைதி காத்தாங்கன்னு இப்ப பார்க்க போறோம். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். திக்கெல்லாம் புகழுகின்ற ஏங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. எல்லாமே கேட்கும். அப்பதானே எங்க கேட்குன்னு தெரியும். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. திக்கெல்லாம் புகழுகின்ற திருநெல்வேலி சீமையில் வீரமும் ஈரமும் சுரக்கின்ற பரணி பாய்கின்ற திரடியில் வள்ளல் வ.உ.சி.யும் யுகக் கவிஞன் பாரதியும் உலவிய மண்ணில் திசைகள் 4 சாணக்கியா நடத்துகிற வேள்விக்கு நெறியாளராக இருக்கிற நெஞ்சம் நிறைந்த நண்பர், கேள்விகளால் வேள்வி செய்தவர், விவாத அரங்கத்தில் தமிழ்நாட்டில் புதிய உத்திகளை அறிமுகம் செய்தவர், என்னுடைய பயணத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய பாச நண்பன் ரங்கராஜ பாண்டே அவர்களை விவாதத்தில் கலந்து கொண்டு தொடக்க உரை நிகழ்த்தி இருக்கின்ற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவரும் எண்ணக் கருவூலமும் எழுத்தாளருமான தோழர் கனகராஜ் அவர்களே, எனக்கு முன்னால் வானம் அதிர முழங்கியிருக்கின்ற தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களே, எனக்கு பிறகு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக சார்பில் தன் தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்க வந்திருக்கின்ற நான் பெரிதும் மதிக்கின்ற பேராசிரியர்
ராம சீனிவாசன் அவர்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற ஆர்வலர்களே வணக்கம். திசைகள் 4 2026 யார் பக்கம் என்பதை தேர்தல் வருவதற்கு முன்னாலேயே ஒரு வெள்ளோட்டம் பார்ப்பதற்கு சாணக்கியா திருநெல்வேலியில் அந்த முயற்சியை தொடங்கி இருக்கிறது. ஒரு மகத்தான கவிஞன் ஒரு கவிதை எழுதி அதற்கு சொல்லதிகாரம் என்று தலைப்பிட்டான். 2 கண்ணியை சொல்லிவிட்டு 3வது கண்ணியை முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்று முடிப்பான். அந்த கவிதையை உங்கள் மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். கொள்ளையடி, சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள், தழுவு, முத்தமிடு, கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், ஆராரோ, சனியனே, வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், ஆராரோ, சனியனே, கட்டில்கள் அதிகம், வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், உருப்போடு, உருப்பட மாட்டாய், வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், உனக்கு எப்போது கல்யாணம், விலைமகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், மறக்காமல் கடிதம் போடு, ரயிலடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், பெரியோர்களே, தாய்மார்களே, பொதுமக்கள் ஒலிபெருக்கி அதிகம் கேட்ட வார்த்தைகள், பாலாறு, தேனாறு, பொதுஜனங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், எல்லோரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஐரோப்பா அதிகம் கேட்ட வார்த்தைகள், நேற்றே வந்திருக்க கூடாதா, கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள், இனிமேல் ஆண்டவன் விட்ட வழி, மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். கவிஞன் கவிதையை முடித்து விடுகிறான். நாஞ்சில் சம்பத் தொடர்கிறேன். இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் அடுத்த முதலமைச்சர் தளபதி விஜய் என்பதுதான். பகை பாராட்டுகிற இவர்களுக்கும் இது தெரியும். இப்பொழுது அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. அம்மி குளவியை எடுத்து காந்தாரி அடிவயிற்றில் குத்தி கொண்டதை போல அலறுகிறார்கள். விஜய் அந்த இடத்திற்கு வர இருப்பதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. கொள்கை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லிதான் இந்த கழகம் தொடங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய குடியில் சங்ககால மன்னர்கள் போருக்கு போகிற பொழுது வாகைப்பூவை சூடிக்கொண்டு போவார்கள். எங்கள் தலைவனும் வாகைப்பூவை சூடப் போகிறான் என்பதற்காகவே வாகைப்பூ. எங்கள் குடியில் செந்தமிழ் வளர்த்த சேரநாட்டின் அழியாத அடையாளம் யானை. அதிலும் 2 போர் யானைகள் எங்கள் கொடியில் இருக்கிறது. அசப்ல பாக்குறதுக்கு ஆப்பிரிக்க யானை மாதிரியே இருக்கு. அசப்ல பாக்குறதுக்கு ஆப்பிரிக்க யானை மாதிரியே இருக்கு.
அது உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியும். முதலில் ஒரு கண்ணாடி போட்டுக் கொள்ளுங்கள், பாண்டே உட்பட. அந்த கண்ணாடியும் நான் சொல்லுகிற கடையில் போய் வாங்குங்கள். ஒரு நடிகர் நாடாள வரலாமா என்பது மாதிரி ஒரு கேள்வியை இங்கே உரத்த குரலில் வைத்தார்கள். அவர்தான் நாடாள போகிறார், என்ன செய்ய போகிறீர்கள்? ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை இருந்தது. அந்த தேவையை இட்டு நிரப்பத்தான் கால் சட்டை பருவத்தில் என்னை ஆட்கொண்டன் அண்ணன் வைகோ மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார். இப்பொழுது அந்த கட்சி எங்கே இருக்கிறது என்று அண்ணன் வைகோ அவர்கள் 2ஆம் தேதி திருச்சியில் இருந்து மதுரை வரைக்கும் தேடப் போகிறார். அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களினுடைய ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகுலுக்கி கொண்டு வந்து எடுத்த எடுப்பிலேயே 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 40 சட்டப்பேரவை உறுப்பினர்கள், 2 மாநகராட்சி என்று எடுத்த எடுப்பிலேயே ஒரு வெற்றியை, 6000 ஏக்கருக்கு அதிபதி, ஒரு 40 ரூபாய் ஸ்லிப்பர் காலில் பாஸ்போர்ட் கூட எடுத்துக்கொள்ளாத அரசியல்வாதி அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர் கருப்பையா மூப்பனார் தொடங்கினார். அந்த கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். அந்த கட்சியில் இப்பொழுது இன்னொரு கட்சி இணைத்துக் கொண்டதாம். 2 நாளைக்கு முன்னால் வந்த செய்தி. இல்லாத கட்சி இருப்பதை போல் காட்டிக் கொள்ளுகிற கட்சியோடு இணைந்தது. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் என் பெருமைக்குரியவர்களே இன்று நினைவு நாள் அனுஷ்டிக்கிற கேப்டன் விஜயகாந்த், விளிம்பி நிலை மக்களின் நம்பிக்கையை பெற்ற கலைஞர் வந்தார். அந்த கட்சி இன்றைக்கு பேரம் பேசுகிற இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் உலக நாயகன் என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய சினிமாவிற்கு, தமிழ் சினிமாவிற்கு உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் இவர்தான் வாங்கி தருவார் என்று நான் நம்பி இருந்த கமலஹாசன் டார்ச் லைட்டோடு வந்தார். தொலைக்காட்சி பெட்டியை உடைத்தார். இப்பொழுது அவருடைய கட்சி அறிவாலயத்தில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி படுத்து கிடக்கிறது. ஒரு மாற்று அரசியல் வந்தவர்கள் எல்லாம் காலத்தால் களைத்து போனதற்கு பிறகு ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை இருக்கிறது என்பதை சரியாக உள்வாங்கிக் கொண்டு நகல் தமிழர்களுக்கு மத்தியில் அசல் தமிழனாக அவதாரம் எடுத்து எடுத்த எடுப்பிலேயே மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒரே நேரத்தில் 2 அதிகாரத்தை கேள்வி கேட்கிற தலைவராக தளபதி விஜய் அவதாரம் எடுத்திருக்கிறார். இந்த மாற்று அரசியல் கட்சிகள் பட்டியலில் நாம் தமிழரை விட்டுட்டீங்களோ? அது மாற்று அரசியல் அல்ல, அது மாற்று குறைந்த அரசியல். ஒரு எடுத்த எடுப்பிலே வெற்றி பெறலாமா? மூப்பனார் வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டில். ஆந்திராவிலே
மூப்பனார் வந்து கூட்டணி அமைத்து தான் வெற்றி பெற்றார், இல்ல இல்ல. அப்படி என்றால் அவ்வளவு இடம் ஏன் கிடைக்க போகிறது இருக்கு கூட்டணிக்கா? அந்த கட்சி அதுக்கு பிறகு அதிமுகவோட கூட்டணி வைத்தது என்ன ஆயிற்று? தமிழக மக்கள் கூட்டணி என்று சொல்லி இடதுசாரிகளோடு சேர்ந்தார்கள், என்ன ஆயிற்று? ஆந்திராவில் எடுத்த எடுப்பில் என்டிஆர் வெற்றி பெறவில்லையா? என்டிஆர் இல்லை என்று கருதுகிறீர்கள், இருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலில் விஜயின் வடிவத்தில் என்பதை வருகிற நாளை நிரூபிப்போம். விஜய் வந்து எம்ஜிஆர் இடத்தை நிரப்ப போறாரா, என்டிஆர் இடத்தை நிரப்ப போறாரா? அவர் ஈரோடு விஜயமங்கலம் கூட்டத்தில் சொன்னார், எம்ஜிஆர் இடத்தில் இருக்கிற நல்ல கொள்கையை நான் எடுத்துக் கொள்கிறேன், அறிஞர் அண்ணாவிடம் இருக்கிற நல்ல கொள்கை நான் எடுத்துக் கொள்கிறேன். ரெண்டு தலைவர்களை அவர் சுட்டுவதற்கு காரணம் நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், லேவாதேவி ஜமீன்தாரர்கள் கட்சியிடமிருந்து 1967 அண்ணா திமுகவை அரியணையில் அமர்த்தினார். 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் திமுகவை வீட்டுக்கு அனுப்பி அன்னை தமிழ்நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றினார். சரித்திரம் திரும்புகிறது, சந்தடி ஓய்கிறது, உறக்கம் கலைகிறது, உணர்வுகள் பூக்கின்றன, மொட்டுகள் மலர்கின்றன, கட்டுகள் அவிழ்கின்றன. ஹிஸ்டரி இட் செல்ஃப் ரிப்பீட். 2027 அதே சரித்திரத்தை எங்கள் விஜய் படைக்க போகிறார். எனக்கு ஒரே ஒரு டவுட், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். ஒருவேளை தாவேகா காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டா நீங்க என்ன செய்வீங்க? இல்ல என்ன செய்யக்கூடாது? இல்ல காங்கிரஸுக்காகவும் அண்ணன் நாஞ்சில் சம்பத் பிரச்சாரம் செய்வாரா, ஈழத் தமிழர்களுக்காக அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல இல்ல, நான் காங்கிரஸிற்காக பிரச்சாரம் செய்தேனே. நடந்து கட்சிக்கும் செஞ்சிட்டீங்களா? இல்ல, ஆமா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து நான் பேசியிருக்கிறேன். ஈழத்தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸ் தமிழ் மக்கள் ஈழத்துக்கு எதிராக இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் காங்கிரஸ் என்கிற கட்சி இந்தியாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட கட்சி. 10 ஆண்டு காலம் நைனிடால் சிறையில் நேரு தபம் இருந்தார். காங்கிரஸ் கட்சிக்கு ஆசியா அலகாபாத் பவனில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வீட்டை மோதிலால் நேரு கொடுத்தார். காங்கிரஸ் கட்சியில் இந்திய வரலாற்றின் பெருமைமிக்க தலைவர்கள் இருந்தார்கள். அந்த கட்சிக்கு என்ற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் எதிர்ப்பு என்பதை மட்டும் வைத்தல்ல இந்திய அரசியல். ஆனால் தமிழக வெற்றி கழகம் எடுத்த எடுப்பில் அவர் முதல் கூட்டம் விக்கிரவாண்டி, அதற்கு பிறகு மதுரை, அதற்கு பிறகு நாமக்கல், ஈரோடு, நாகப்பட்டினம், திருவாரூர், இப்பொழுது ஈரோடு விஜயமங்கலம். பாண்டைக்கு சொல்லுகிறேன், விஜயமங்கலத்திற்கு இப்பொழுது என்ன பெயர் தெரியுமா? விஜய் மங்கலம் என்று இப்பொழுது விஜயமங்கலத்திற்கு பெயர் மாறி இருக்கிறது. ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் புதிதாக அவதாரம் எடுத்திருக்கிறார். அவரை நாட்டு மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் கரூர் விபத்து பற்றி நான் பேசக்கூடாது என்றுதான் கருதி இருந்தேன். அது ஒரு சிபிஐ
விசாரணையில் இருக்கிறது. அவங்களே பார்த்துக்கிட்டு விசாரணை இருக்கிறது. தளபதி விஜய் அவர்கள் ஏன் திரும்பி போனார் என்று சாட்டை துரைமுருகன் சாட்டை வீசினார். அவர் திரும்பி போனதுதான் ராஜதந்திரம் மட்டுமல்ல, புத்திசாலித்தனம். அவர் அதே இடத்தில் நின்றிருந்தால் அசம்பாவிதங்கள் அதிகமாகி இருக்கும். 41-82 உயர்ந்திருக்கும். ஆகவே அவர் திருப்பி போனார். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இன்றைக்கு அவர் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை நிர்வாகி ஒருவர் கரூருக்கு சென்று 41 வீட்டுக்கும் போய் 5000 ரூபாய் நிதி கொடுத்து, இந்த நிதி நான் உயிரோடு இருக்கிற வரையில் அல்ல, நான் உயிர் துறந்ததற்கு பிறகும் காலாகாலத்திற்கும் இந்த நிதி உங்களுக்கு வரும் என்று ஒரு உத்தரவாதம் கொடுத்துவிட்டு 41 குடும்பத்திற்கும் ஆயுள் காப்பீடும் செய்து அந்த குடும்பத்தை எங்கள் நிர்வாக குழு உறுப்பினர் இன்றைக்கு தத்தெடுத்துக் கொண்டார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், இப்படி ஒரு பர்சனாலிட்டி எந்த கட்சியிலாவது இருக்கிறார்களா? ஒரு 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 தலைவனுடைய பயணத்தில் மிக குறைந்த காலத்தில் the abandon the mass தமிழ்நாடு இப்பொழுதுதான் பார்க்கிறது. நான் பெரிய கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட மாகாநாடுகளில் திசைகளின் தசைகளை பித்தறிகிற இரத்த சந்தத்தில் கொட்டி முழக்கி இருக்கிறேன். ஆனால் இப்போது தளபதி விஜய் அவர்களுக்கு வருகிற கூட்டம் ஒரு அரசியல் மாற்றத்திற்கான அச்சாரம் என்பதை தயவு செய்து புறக்கணித்து விடாதீர்கள். ஏன்னா ஒரு திசைகள் 4 2.5 மணி நேரம் நடக்குது. மதுரை மாநாடு மொத்தமே 1.5 மணி நேரம் நடக்குது. ஆமா, மாநாடு மதுரை மகாநாடு பகலில் நடந்த மகாநாடு, இரவில் தான் மாநாடு நடக்கும். ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? இரவை பகலாக்குகிற தலைவன் எங்கள் விஜய் என்பதை எல்லா கூட்டங்களிலும் நிரூபிக்கிறார். ஒரு திராவிட தேசியம் தமிழ் தேசியமும் வேறு வேறென்று சாதிக்கிறார்கள். திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான். இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிராக இருக்கிற குடும்பம் திராவிட மொழி குடும்பம். அதனுடைய தலைமொழி எங்கள் தமிழ் மொழி. அதனுடைய கிளை மொழிகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு. நீங்க அது இருக்கிறதா? இல்ல, தமிழக வெற்றி கழகம்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா திராவிட வெற்றி கழகம்னே வச்சிருக்கலாம். தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டு விட்டது. இப்போது இவர் சொன்னதற்காக இந்த பதிலை சொல்லுகிறேன். நீங்கள் தேவையில்லாமல் குறுக்கிடுகிறீர்கள். இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிரில் நிற்கிற குடும்பம் திராவிட மொழி குடும்பம். ஃபாதர் கால்டுவெல் கொடைக்கானலில் மறைந்த பொழுது அவருடைய புகழ் உடம்பு இடையன்குடியில் அடக்கம் செய்வதற்கு முன்னால் இதே திருநெல்வேலி சீமையில் தான் கொண்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த நூலை வாசிக்காமலே பேசுகிறார்கள். சரி, சூரியநாராயண சாஸ்திரியார் பரிதிமாற் கலைஞர் நூலையாவது படித்தார்களா? இல்லை.
பன்மொழி புலவர் அப்பாத்துறை நூல்களையாவது வாசித்தீர்களா? இல்லை. பஜகோவிந்தம் தந்தவர், லலிதா சகசரநாமம் தந்தவர், சுப்பிரமணிய புஜங்கம் தந்தவர், கனகதாரா சோஸ்திரம் தந்தவர், காலடியில் பிறந்து இந்தியா முழுவதும் நடந்து பௌத்தத்தையும் சமணத்தையும் வாதத்தில் வீழ்த்தியவர் ஆதிசங்கர பகவத் பாதர். தன்னுடைய பாசுரத்தில் 400 இடங்களில் தமிழை பதிவு செய்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அவரை திராவிட சிசு என்றார் ஆதிசங்கர். தமிழ் வாழ்த்து தந்தாரே, அந்த தமிழ் வாழ்த்து தந்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, அந்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை மலையாள நாட்டில் விவேகானந்தரை சந்தித்த பொழுது, விவேகானந்தர் நீ என்ன கோத்திரம் என்று கேட்டார். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை நான் திராவிட கோத்திரம் என்றார். நோபல் பரிசு பெற்ற உலக புகழ் கவிஞன், இந்தியாவினுடைய தேசிய கீதத்தை தந்தவன் கவிஞர் ரவீந்திரநாத் டாகூர். அவர் திராவிட உத்கலவங்கா என்று பாடினார். திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான். தமிழ் இயக்கம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு நீங்க சொன்ன இத்தனை புஸ்தகத்தை இவங்க எல்லாம் படிக்கல, எனக்கே தெரியுது. அண்ணன் புஷி ஆனந்த் படிச்சிருப்பாரோ? இல்லை, இதை நீங்கள் அவரிடத்தில் தான் கேட்க வேண்டும். ஆகவே இதை எந்த மன்றத்திலும் நிரூபிப்பதற்கு நான் தயார். இப்போது பயணம் தொடங்கிவிட்டது. எங்களுக்கு பாதைகள் விரிகின்றன. செல்லும் இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளம் போல் திரளுகிறார்கள். அவருடைய பேச்சு இளைஞர்களை மட்டுமல்ல, தாய்மார்களையும் வாக்காளர்களையும் கவருகிறது. ஒரு கட்சியின் வெற்றியை, ஒரு தலைவனின் வெற்றியை இளைஞர்களே தீர்மானிக்கிறார்கள். தளபதி விஜய்க்கு கிடைத்த இளைஞர்களை போன்ற இளைஞர்கள் உலகத்தில் எந்த தலைவனுக்கும் கிடைக்கவில்லை. காற்றை கூட கைது செய்கிற இளைஞர்கள், ஒரு புயலை புறந்தள்ளக்கூடிய போர் வேகம் கொண்ட இளைஞர்கள், ஒரு சரித்திர மாற்றத்திற்கு கட்டியம் கூறி களத்தை நிற்கிற இளைஞர்கள். கும்பல் கலாச்சாரம் பெருகிவிட்ட தமிழ்நாட்டில் 300 பேரை சேர்ப்பதற்கு 30 லட்சம் செலவழிக்கிற சோகம் நிலவுகின்ற நிலையில் தானாக வருகிற ஒரு பெரும் கூட்டம், வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், அது வீரங்கள் கூட்டம் என்ற பாவேந்தன் வரிகளுக்கு வடிவமாக இளைஞர்கள் இன்றைக்கு திரளுகிறார்கள். விஜய்க்கு உமி நெல்லை குத்துகிறவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை கண்டு ஆத்திரப்படுகிறார். 1984 அவர் வெற்றி என்கிற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக ஜொலித்தார். 92 நாளைய தீர்ப்பில் நாயகனாக அறிமுகமானார். 94 ரசிகன் படத்தில் இளைய தளபதியாக ஒரு அவதாரத்தை எடுத்தார். 2017 மெர்சலில் தளபதியாக அவர் முன்னிறுத்தப்பட்டார். கதாநாயகனாக நடித்த படங்கள் 69. சரி, சினிமா அரசியலில் கலக்கலாமா? ஓர் இரவில் எழுதியது ஓர் இரவு என்கிற அண்ணா எழுதிய நாடகம்.
அது சினிமாவாயிற்று. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்தை நாடகத்தை அண்ணாதான் எழுதினார். அண்ணாவே காகப்பட்டர் வேடத்தில் நடித்தார். என் பெருமைக்குரியவர்களே, அந்த சினிமாவை, திரையை வெற்றிக்கு பயன்படுத்துவதில் அண்ணாவை தொடர்ந்து கலைஞர் வெற்றி பெற்றார். இன்றைக்கு கலையும் இலக்கியமும் மக்களுக்காகவே என்றான் மாயோகோஸ்கி. இன்றைக்கு அந்த கலையை தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய வெற்றிக்கு பயன்படுத்துகிறது. வீட்டுக்கு 2 ஓட்டு இப்பொழுதே உறுதி செய்யப்பட்டு விட்டது. இன்றைக்கு இவர்கள் பேசுகிறார்கள், 234 தொகுதியில் நிற்கப் போகிறார்கள். தோற்பதற்காகவே நிற்கிற ஒரு கட்சியை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இன்னும் 4 தொகுதி இருந்தாலும் இருப்பார்கள். ஏனென்றால் தேர்தல் என்பது அவர்களுக்கு அறுவடை காலம், எங்களுக்கு விதைக்கிற காலம். எந்த ஒரு கட்சியாவது போட்டியிட்ட தேர்தல் இருந்து ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம், வாக்கு எண்ணம் அதிகரிச்சுட்டே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல்ல கூட எண்ணிக்கை குறையாமல் கூடிக்கொண்டே அதிகரித்ததில்ல. கேளுங்க, அதிகரித்ததில்ல. அந்த கட்சியில ஊடக வெளிச்சம் உள்ளவர் ராஜீவ்காந்தி திமுகவுக்கு இடம்பெயர்ந்தார். அந்த கட்சியின் நிகரற்ற பேச்சாளர் கல்யாண சுந்தரம் அண்ணா திமுகவிற்கு இடம்பெயர்ந்தார். அந்த கட்சியில இருந்த, சரி விடுங்க, நாஞ்சில் சம்பத்தே இடம்பெயர்ந்தார். அந்த கட்சியில இருந்த காளியம்மாள் மௌனமாகி போனார். அந்த கட்சியில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அறிவாலயத்தில், கலைஞர் மண்டபத்தில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். 8% குட்டி சுவராகி ஒன்றாக போகிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற உண்மை நிலைமை. ஆகவே உங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லவில்லை. உங்களுக்கு வாக்களிப்பதனாலே பொதுமக்களுக்கு என்ன லாபம் என்று நீங்கள் சொல்லவில்லை. யுத்த காலத்தில் நாஞ்சில் சம்பத் கட்சி மாறினேன் என்று நீங்களும் வழிமொழிகிறீர்கள். இல்லனே, அப்படி சொல்ல மாட்டேனே. இல்ல, நான் 6.5 ஆண்டு காலம் எந்த அமைப்பிலும் சேராமல் தனி மனிதனாக நான் இயங்கி வந்தேன். நான் பிஜேபி கட்சிக்கு நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் என்னை அழைத்தார். உன்னை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குகிறோம் என்று அழைத்தார். லாபம் பார்ப்பவனாக இருந்தால் இல்லனே, எனக்கு இல்ல, ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியை நான் விரும்பி இருந்தால் பிஜேபிக்கு போயிருப்பேன். இல்லனே, எனக்கு என்ன ஆதங்கம், அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு சிஎம் கேண்டிடேட் யாருன்னு, திரு விஜய்க்கு ஏன் தெரியல? இல்ல, விஜய்க்கு தெரியும். நான் அதெல்லாம் விரும்ப மாட்டேன்னு விஜய்க்கும் தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் ஆதாயம் கருதி என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றிருப்பேன். நான் அந்த முடிவை அவை கடுமையாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் விமர்சனம் செய்கிறேன். 6.5 ஆண்டு காலம் எந்த கட்சியிலும் இணையாமல் பயணம் செய்த நான் தமிழ்நாட்டு அரசியலில் அரசியல் மாற்றத்தை மட்டுமல்ல, ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வரப்போகிற ஒரு தலைவரை பலப்படுத்த வேண்டும் என்று நான் கருதினேன். நான் திமுகவில் ஆதரித்த காலத்தில் எனக்கு பெரியாரையும் அண்ணாவையும் பேச எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் இன்றைக்கு பெரியாரை பற்றி இந்த 1 கோடி இளைஞர்களிடத்தில் பேச போகிறேன்.
1 கோடி இளைஞர்களுக்கு மத்தியிலே பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி பேச போகிறேன். 1 கோடி இளைஞர்களை பற்றி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை வாளாலே வளைத்து சிவகங்கை முடிசீட்டிக் கொண்ட ராணி வேலுநாச்சியாரை பற்றி பேச போகிறேன். பரோலில் விடுதலை பெற்று கைக்குழந்தையோடு கலாக்கிரகத்திற்கு சென்று 3 முறை கடலூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து தியாகிகள் பென்ஷனை நிராகரித்து பெருமாட்டி அஞ்சலை அம்மாளை நான் பேசப் போகிறேன். இந்திய துணைக்கண்டத்தில் நேருவுக்கு பிறகு சாஸ்திரியையும் சாஸ்திரிக்கு பிறகு இந்திராவையும் அந்த பிரதமர் மகுடம் தன்னை தேடி வந்த பொழுதும் வேண்டாம் என்று சொல்லி 9 ஆண்டு காலம் சிறையிலும் 9 ஆண்டாலும் முதலமைச்சராகவும் இருந்து பண்டிட் ஜவஹர்லால் நேருவுக்கே கேப் லைன் கொடுத்த ஆசாபாசங்களுக்கு அடிபணியாத கிங் மேக்கர் காமராஜரை பற்றி நான் பேசப் போகிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேடைகளில் ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு நான் சபதம் எடுத்துத்தான் இந்த இயக்கத்திற்கு வந்திருக்கிறேன். 1 கோடி இளைஞர்களை நான் ஆற்றுப்படுத்த போகிறேன். அவர்கள் துரும்பாக இருந்தால் அவர்களை இரும்பாக்குவேன், அவர்கள் இரும்பாக இருந்தால் அவர்களை ஆயுதமாக்குவேன். எங்களை எதிர்த்து பகை பாராட்டி தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தலாம் என்று கருதுகிறவர்களுக்கு அவருடைய அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு என்னுடைய முழக்கங்கள் தொடரும். துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது, சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது, இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடுங்குளிரில் இருந்தது, அதிசயம் 1000 செய்த ஜப்பானின் வீழ்ச்சி அன்றைக்கு அணுக்குண்டில் இருந்தது, 1967 அண்ணாவின் சென்னாவில் ஒரு ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சி இருந்தது. நாளைக்கு இந்த நாட்டில் ஒரு ஆதாய அரசியலின் வீழ்ச்சியும் ஆண்டாண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்ப அரசியலின் வீழ்ச்சியும் தளபதி விஜயின் கையில் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான யுத்தம் இந்த யுத்தம். கோள் மாறினாலும் 6 பின்னோக்கி பாய்ந்தாலும் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், நான் சொல்வதுதான் நடக்கும். 2026 தளபதி விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இப்பொழுதே அவருக்கு பல்லாண்டு பாடுங்கள். நன்றி, வணக்கம்.